எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ லாஸ்ட் வந்து உறுப்பு மண்டலங்கள்லாம் முடிச்சோம். இப்போ வந்து ஃபிஃப்த்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பருப்பொருள் மற்றும் மூலப்பொருட்கள். சார் ஆடியோ கிளியரா இருக்கா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, பருப்பொருள் மற்றும் மூலப்பொருட்கள் பற்றி அறிதல். அடுத்து துணிகள் உற்பத்தி செய்யப்படும் முறைகளை புரிந்து கொள்ளுதல். அடுத்து தானியங்கள் நோக்கத்தின் வகைகளை அறிதல். பொருட்கள் வந்து ஏன் மிதக்குது, மூழ்குதுங்கிறத பத்தி புரிந்து கொள்ளுதல். இதெல்லாம் வந்து பார்க்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் பருப்பொருள் அப்படின்னாலே 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு நிறை, இன்னொன்னு இடத்தை அடைத்துக் கொள்ளும் பண்பு. இது 2 இருந்ததுன்னா அது பருப்பொருள் அப்படின்னு சொல்றோம். பருப்பொருள் வந்து 3 முக்கிய நிலைகளில் இயற்கையில காணப்படுது. திண்மம், திரவம், வாயு. திண்மம் அப்படிங்கிறது மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப நெருக்கமாக அமைந்திருக்கும். திரவம் வந்து அதை விட கம்மியான அளவு ஈர்ப்பு விசை இருக்கும். வாயு வந்து ஆஹ் அதோட துகள்கள் வந்து ரொம்ப தூரம் தூரமா இருக்கும். திண்மம், திரவம், வாயு பருப்பொருட்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து மூலப்பொருள் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு பொருளை தயாரிக்கிறதற்கு தேவையான அடிப்படையா தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு பொருள். அது இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் மூலப்பொருள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு தூய்மையான பொருளா இருக்கலாம், இல்ல தூய்மையற்ற பொருளா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு மெட்டலை வந்து பிரிச்சு எடுக்கிறோம் பூமியில இருந்து அப்படின்னா, அது வந்து ஒரு தூய்மையற்ற பொருள் தான். ஆனா அது வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறோம். அப்ப ஆஹ் மூலப்பொருள் வந்து தூய்மையானதா இருக்கலாம், இல்ல தூய்மையற்றதா இருக்கலாம். இயற்கையா இருக்கலாம், இல்ல செயற்கையா கூட இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஹ் நம்ம டே டே டு டே லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய எல்லாமே உணவு, உடை, எல்லா பொருட்களுக்குமே என்ன தேவை அப்படின்னா, இந்த மூலப்பொருட்கள்ல இருந்தா எல்லா பொருளுமே வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இழைகள். இழைகள் அப்படின்னா வந்து துணி தயாரிக்கிறதுக்கு தேவையானது. இது வந்து இயற்கை இழை, செயற்கை இழைன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. நமக்கு தெரியும். நூல் இதுல இருந்து தயாரிப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நூல்ல இருந்து உடைகள் தயாரிப்பாங்க. இயற்கை இலையில பருத்தி, அப்புறம் இந்த ஆட்டினுடைய மேல் பகுதியில இருந்து பிரித்தெடுக்கக்கூடிய கம்பளி. இது 2ம் வந்து என்ன அப்படின்னா இழைகள்ல கொடுத்துருக்காங்க. செயற்கை இலைகள்ல நைலான் நிறைய வகையான இழைகள் வந்து செயற்கை இழைகள் இருக்கு. பட்டு அப்படிங்கிறதும் ஒரு இயற்கை இழை தான். அடுத்து வந்து சணல். சணலும் ஹெம்ப், சன் ஹெம்ப்னு சொல்லுவாங்க. அந்த இதுவும் வந்து ஒரு வகையான இயற்கை இழை தான். மிக நீளமான ஆஹ் நார்கள் வந்து எதுல இருக்கு அப்படின்னா இந்த சணல்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இயற்கை இலைகள் பத்தி விவரமா கொடுத்துருக்காங்க. பருத்தி. பருத்தி வந்து 5 முதல் 6 அடி வரைக்கும் வளரக்கூடியது. ஒரு புதர் செடின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆஹ் புதர் புதர் செடி அப்படின்றது ஒரு ஸ்ரப் அப்படின்னு சொல்லுவோம். குத்து குத்தா வளரும், ஆனா மரம் மாதிரி வளராது. அப்ப 5 6 அடி வளரக்கூடிய ஒரு புதர் செடி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வண்டல் மண்லையும் கரிசல் மண்லையும் நல்லா வளரக்கூடியது. ஆஹ் அடுத்து வந்து இது வெடிக்கும் தன்மையுடையது. அந்த காயில வந்து பச்சை கலர்ல ஃபர்ஸ்ட் இருக்கும். அது முத்தின பிறகு வெடிச்சு அதுல இருந்து பஞ்சு ஆனது வெளியில வரும். அதுக்குள்ளார விதைகள் வந்து புதைந்து காணப்படும். ஆஹ் அதோட அந்த கவர் மாதிரி தான் இந்த பஞ்சு அப்படிங்கிறதே அமைஞ்சிருக்கும். அதை எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா நூல் தயாரிக்கிறதுக்கு பஞ்சு எடுக்கிறது வந்து அந்த இதுல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். இதுல வந்து எப்படி வந்து பருத்தியை வந்து பயிர் பண்ணி இது பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் விதை நீக்குதல். பருத்தியிலேருந்து என்ன பண்றாங்கன்னா 2 முறையில பருத்தி இதுல வந்து விதைகளை எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜின்னிங். அந்த விதை எடுக்கிறதுக்கு பேர் வந்து ஜின்னிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பருத்தியிலேருந்து அந்த விதை எடுத்த பிறகு கிடைக்கக்கூடிய பொருள் தான் பஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு அடுத்தது நூற்றல். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெஷின்ல வந்து அந்த பஞ்சை கொடுத்து நூலா நூக்குறாங்க. அடுத்தது நூல்ல இருந்து நெஞ்சு மெஷின்லயோ கையிலயோ நெஞ்சு அதை வந்து துணியா வந்து என்ன பண்றாங்கன்னா மாத்துறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பருத்தியை வந்து அந்த பந்துகளை கலெக்ட் பண்றாங்க. இழைகளை நூலா அல்லது இலைகளை மாற்றதான் அந்த இதை வந்து நெஞ்சு
அடுத்தது பருத்தியினுடைய பயன்கள். இது வந்து முக்கியமான பயன் வந்து ஆடை தயாரிக்க பயன்படுது. இந்த இப்ப பெட்டு, தலகாணி இதெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுது. அடுத்தது இந்த காட்டன் வச்சுதான் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதுக்கு யூஸ் ஆகுது. ஆஹ் துணி சம்பந்தப்பட்ட எல்லாமே தயாரிக்கிறதுக்கு இந்த பருத்தி வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது சணல். சணல் அப்படிங்கிறது மிக நீளமான நாருடைய ஒரு தாவரம். நம்ம பயன்படுத்தக்கூடிய சணல். இந்த சணலை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சணல் இதுல வந்து தயாரிப்பாங்க. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து காஸ்ட்லியா இருக்கிறதுனால தங்க இழைகள் அப்படின்னு சொல்றாங்க. உம் இதோட கலரு, அதோட காஸ்ட்லினஸ் இது ரெண்டையும் வச்சு அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா தங்க இழைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தங்க இழைன்னு அழைக்கப்படும் தாவரம் வந்து சணல் அப்படின்னு குறிச்சிங்க. நான் எழுதி தங்க இழைகள் அப்படின்னா சணல் அப்படிங்கிறத எழுதி. அடுத்தது இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கையால தான் பிரிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நூல் வந்து அதுல இருந்து பிரிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஜூட்லயே காட்டன்லாம் கூட நிறைய சாரீஸ் எல்லாம் கூட வருது. அப்ப சணல் தயாரிக்கிறது, கயிறு மாதிரியான சணல்கள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி கைவினை பொருட்கள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் வந்து சணல் வந்து பயன்படுது. அடுத்தது நார்கள். தேங்காய் வந்து அனைத்து பாகம் எப்படி மரமோ அதே மாதிரி தேங்காயினுடைய அனைத்து என்ன அப்படின்னா அந்த கொப்பைப்பீட்டுன்னு சொல்லக்கூடியது. அதுல இருக்கிற நாரை வச்சு கயிற்று இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது மரம் வந்து வார்கோல் தயாரிக்க பயன்படுது. இலை வந்து உரமா பயன்படுது. காய் தேங்காய் மட்டையிலேருந்து தான் வந்து இந்த நார்லாம் பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்போ வந்து தென்னை மரத்தினுடைய ஒரு ஒரு பகுதியுமே என்னவா பயன்படுதுன்னா ஏதோ ஒரு விதத்துல பயன்படுது. அதுல நார்கள் வந்து முக்கியம். அடுத்தது செயற்கை இழைகள் அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட இழைகள். இதுல வந்து ரேயான், நைலான், பாலிஸ்டர், அக்ரிலிக் அப்படின்னு 4 விஷயமா கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளால தயாரிக்கப்படுறது. ரேயான் வந்து மரக்கூழ்ல இருந்து தயாரிக்கிறாங்க. நைலான் வந்து நிலக்கரியில இருந்து தயாரிக்கிறாங்க. பாலிஸ்டர் வந்து பெட்ரோலியத்தை சுத்திகரிக்கும் போது அதுல கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி பொருளா பாலிஸ்டர் இருக்கு. அக்ரிலிக் வந்து இயற்கை வாயுல இருந்து தயாரிக்கிறாங்க. செயற்கை இழையோட பயன்கள் வந்து இழை அப்படின்னாலே துணி தயாரிக்கிறதுக்கு பயன்படும். நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய எதெல்லாம் துணியால ஆயிருக்கோ அதுல காட்டன், சணல் இல்லாம மிச்சம் எல்லாமே என்ன அப்படின்னா இந்த செயற்கை இழைகள்லாம் தயாரிக்கப்பட்டதுதான். இந்த அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அந்த செயற்கை இழைகள் வந்து பயன்படுது. மீன்பிடிப்பு வலைகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து வந்து பாட்டில், பெட் பாட்டில்னு சொல்ல பாலிஎத்திலின் டேல், அந்த பாட்டில் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா அந்த பாட்டில்ஸ் தயாரிக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுது. அடுத்தது வந்து கம்பளி, சட்டை, போர்வை இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த இப்ப நமக்கு நல்லா தெரியும். கம்பளி உள்ளன்றது வேற, உள்ளன்ன்ற ஆனா வந்து இந்த இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஆட்டுல இருந்து எடுக்கக்கூடிய உள் அப்படிங்கிறது வேற. ஆனா அதே மாதிரியான செயற்கை இழைகள் உள்ளன் நூல்னு சொல்லுவோம். அது உள் மாதிரியே இருக்கும், ஆனா அது உள் கிடையாது. அது வந்து அது ஒரு செயற்கை இழையால ஆனதுதான். அதுதான் இங்க சொல்ற கம்பளி, சட்டை, சால்வை, கம்பளி, போர்வை எல்லாம் தயாரிக்க பண்ணா. கம்பளினா உடனே நம்ம வந்து இப்ப உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்திருக்காங்கன்னா உலகிலேயே மிக விலை உயர்ந்த இழைன்றது விக்யூனா அப்படின்ற காட்டு விலங்குகளிடமிருந்து பெறப்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. உலகிலேயே மிக விலை உயர்ந்த இயற்கை இழை என்ன அப்படின்னா விக்யூனா அப்படிங்கக்கூடிய ஒரு காட்டு விலங்கிடமிருந்து பெறப்படக்கூடிய ஒரு நூல் இழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒட்டகை இனத்தை சார்ந்தது. இப்ப இதுல கேள்வி வந்து விக்யூனா பத்தி இருக்கலாம், இல்ல வந்து விக்யூனா ஒட்டகை இனத்தை சார்ந்ததுன்றத பத்தியானதா இருக்கலாம், இல்ல மிக உயர்ந்த இயற்கை நேரடியான கேள்வி கேட்கலாம். கேள்வி வந்து எப்படி இருக்கலாம், ஆனா இது நம்ம படிக்கும்போது ஒரு டேட்டா தான். ஆனா அதை நம்ம கேள்வியா கேட்கணும்னு நினைச்சோம்னா எந்த இதை வேணாலும் ஆன்சரா வச்சு நம்ம கேள்வி கேட்க முடியும். அப்ப நம்ம வந்து டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டால அதை வந்து கரெக்டா நம்ம அந்த பாயிண்ட்ல
நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய படிச்சிருப்போம். ம். ஆனா அந்த எக்ஸாம் டைம்ல வந்து சில பேர் பதட்டம் வந்துரும். அது தேவையில்லாதது. நம்ம நல்லா படிச்சிருக்கோம்னா, நமக்கு டேட்டா தெரியும்னா, நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருந்தா மட்டும் தான் நம்மளால அத கனெக்ட் பண்ணி ஆன்ஸர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம அத வந்து பதட்டப்பட்டோம்னா, அது வந்து சரியா வராது. அதனால வந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா வந்து எக்ஸாம வந்து எழுதுங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு சப்போஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 கொஸ்டின் வந்து இப்ப தமிழ், இங்கிலீஷ்ன்னு வரிசையா இருக்கும். உங்களுக்கு அதுல ஏதோ ஒரு கொஸ்டின் தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, அத விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதுக்கெல்லாம் ஆன்ஸர் பண்ணிட்டு, கடைசியா தெரியாத கொஸ்டின ஆன்ஸர் பண்ணுங்க. டைம் இல்லன்னா கூட பரவால்ல. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சத நம்ம பண்ணும்போதே, நமக்கு வந்து அந்த பாஸ்ன்றத நம்ம ஈஸியா அட்டைன் பண்ணிட முடியும். அ அதுக்கு அடுத்து இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, உணவு தானியங்கள் பத்தி குடுத்துருக்காங்க. அரிசி, ஆ பார்லி அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா? அது. இதெல்லாம் வந்து தானியங்கள்ல குடுத்துருக்காங்க. தானிய பயிர்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அ கோதுமை வந்து உலகத்துல மிக முக்கியமான உணவு பயிர் அப்படின்னா, அது வந்து கோதுமை. இதுல வந்து குளூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. சில பொருள பார்த்தீங்கன்னா, இது வந்து சில பேருக்கு அலர்ஜிய ஏற்படுத்தும். இந்த குளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்மள ஏமாத்துவாங்க. குளூட்டன் ஃப்ரீ அப்படின்னா என்னன்னா, நம்ம கோதுமைய கொஞ்ச நாள் மென்னுட்டே இருந்தோம்னா, நமக்கு வந்து ஒரு பபிள் கம் மாதிரியான ஒரு பொருள் கிடைக்கும். அதான் குளூட்டன். அதாவது அ இ இழு சவ்வு மாதிரி இழுக்கக்கூடிய ஒரு பொருள். அதான் குளூட்டன். அது எல்லாருக்கும் ஒத்துக்காம இருக்காது. சில பேருக்கு மட்டும் தான் அது அலர்ஜியா இருக்கும். அது வந்து ஒண்ணும் கோதுமை வந்து மிக உலகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உணவு பயிர் வந்து கோதுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எல்லா அ அரிசியில இருக்கிறது மாதிரியே இதுலயும் நெறைய சத்து பொருட்கள் இருக்கு. கார்போஹைட்ரேட் இருக்கு. நம்மளோட ஒரு தவறான புரிதல் என்ன அப்டின்னா, கோதுமையில வந்து ஏதோ கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கு, மத்த சத்துக்கள் அதிகமா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறோம். அப்டிலாம் இல்ல. அ எல்லா தானியங்கள்லயும் மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் வந்து கூட குறைச்சிருக்கலாம். ஆனா வந்து ரொம்ப அளவு வந்து பார்த்தோம். கார்போஹைட்ரேட்டோட அளவு அப்டின்னா ரொம்ப கரெக்ட் எல்லாத்துலயும் மோர் ஆர் லெஸ் ஒண்ணா தான் இருக்கும். அதனால வந்து சில பேர் வந்து கோதுமை சாப்பிட்டா சுகரா போய் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலா என்னன்னா, நமக்கு அது பிடிக்காது. அதனால நம்ம அத கம்மியான அளவு எடுத்துப்போம். அத குவான்டிட்டி குறைக்கிறதுக்காக தான் அது அப்படி நம்மள சொல்றது. இது வந்து கோதுமையிலேருந்து நெறைய பொருட்கள் செய்றாங்க. பிஸ்கட்டு, பிரெட்டு, நூடுல்ஸ் எல்லாம் நெறைய சப்பாத்தி செய்யறதுக்கு மாவா ஆட்டாவா தயாரிக்கிறாங்க. பாஸ்தா தயாரிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த கோதுமை ரவா தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நெறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அடுத்தது சோளம். இந்த சோளம் அ இந்த கார்ன் ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இது இருக்கு. ஆக்சுவலா அந்த இவங்க குடுத்துருக்காங்க இல்லையா? மெக்சிகா, அமெரிக்கா இங்கெல்லாம் வந்து இது வந்து நெறைய விளையும். இது வந்து ஒரு ஒருவித்திலை தாவரம், விதை இலை தாவரம். எங்க வளரும் அப்டின்னா, வெப்பமண்டல, மித வெப்பமண்டல நாடுகள்ல இது வந்து முதன்மை உணவா இருக்கு. அவங்களுக்கு தேவைக்கு போனதையும் தவிர நெறைய வந்து அங்க விளைச்சல் இருக்கு. அப்ப வந்து அத ஸ்டோர் பண்ணி வச்சு விக்க முடியல. அப்ப எப்புட்றா விக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அத பிரிசர்வ் பண்றதுக்கு கண்டுபிடிச்ச ஐடியா தான் கார்ன் ஃப்ளேக்ஸ். ஆ கார்ன் ஃப்ளேக்ஸா பண்ணி ஆ சோளமா வித்தா யாரும் வாங்க மாட்றாங்க. அப்ப கார்ன் ஃப்ளேக்ஸா மாத்தி விப்போம்ன்னு சொல்லி இது வந்து ஒரு பிசினஸ் ட்ரிக் ஆக்சுவலா. அப்படின்னு சொல்லி இப்ப வந்தது தான் வந்து கார்ன் ஃப்ளேக்ஸ். வந்து அ இத வந்து மக்காச்சோளம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுலேருந்து எண்ணெய் எடுக்குறாங்க. இதுல என்னெல்லாம் சாப்பாடெல்லாம் செய்யலாம்னு குடுத்துருக்காங்க. அடுத்தது நெல். நெல் பத்தி நமக்கு நல்லா தெரியும். அதனுடைய தவிடு வந்து இதுவா பயன்படுது. 90% வந்து அரிசி உலகத்தோட உலகிலோட அரிசி உற்பத்தியில 90% வந்து ஏசியால தான் ஆசிய கண்டத்துல தான் வந்து பயிரிடுறாங்க. நம்ம நாட்டுல ஆந்திரா தான் வந்து ஃபர்ஸ்ட் இடம். அரிசி உற்பத்தியில. இதுல வந்து நார்ச்சத்து இருக்கு. ஆனா, இப்ப நம்ம சாப்பிடுற அரிசியில நார்ச்சத்து இருக்கா அப்படின்னா, அது இல்ல. ஏன்னா எல்லாமே பாலிஷ்டு ரைஸ் தான் நம்ம சாப்பிடுறது. ஸோ, அது மேல இருக்கிற அந்த நார்ச்சத்து, அது தேவையான எல்லா பொருளையும் நீக்கிட்டு, வெறும் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன மட்டும் தான் உங்கள்ட்ட குடுக்குறாங்க நம்மள்ட்ட குடுக்குறாங்க. நார்ச்சத்து ஆனா ஆக்சுவலா உண்டு. ஆனா, இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியில இருக்கா அப்படின்னா, அது கிடையாது.
பழுப்பு நிற அரிசின்னா கவுனி அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ப்ரௌன் ரைஸ். அது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதுல செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது சிறுதானியங்கள். இப்ப கொஞ்சம் நெறைய பேர் வந்து இத அவேர்னஸோட எடுக்குறாங்க. குதிரவாளி, தெனை, கேழ்வரகு, சோளம், இதெல்லாம் வந்து சிறுதானியங்கள். ஆக்சுவலா நெல்லு சோறுன்னு ஒரு ஒரு கதையே இருக்கு. ஏன் அப்டின்னா, அந்த காலத்துல வந்து சிறுதானியங்கள் மட்டும் தான் பயிரிடுவாங்க. அது மட்டும் தான் அ விளைவிப்பாங்க. சாப்பா அரிசி சாப்பாடு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விருந்து மாதிரியான விஷயமா அந்த காலத்துல இருந்துச்சு. அதனால தான் வாசவன் அப்படின்றவர் நெல்லு சோறுன்னு கதைய கூட எழுதியிருப்பாரு. ஸோ சிறுதானியங்கள் வந்து பாரம்பரியமா நம்மளோட உணவு பழக்கவழக்கங்கள்ல இருந்த முதன்மையான உணவுப் பொருள் வந்து இந்த சிறுதானியங்கள். இப்ப வந்து காலப்போக்குல அதோட விளைச்சல் குறைஞ்சு போச்சு. நம்மளும் அத பயன்படுத்துறது வந்து ம் குறைச்சிட்டோம். வே ஆனா விலங்குகளுக்கு வந்து உணவா வந்து இந்த சிறுதானியங்கள் நெறைய வந்து பயன்படுது அப்படின்னு குடுத்துருக்காங்க. அடுத்து வீட்டு உபயோகப் பொருட்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள் பழைய காலத்துல இந்த ஸ்டவ்வு, வனன ஸ்டவ்வு, இந்த பெண்டுலம் கிளாக்கு, அந்த ரேடியோ, இது வந்து டேப் ரெக்கார்டர், அந்த பழைய டேப் ரெக்கார்டர் இதெல்லாம் அது. அடுத்து நவீன காலத்துல பயன்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள் பத்தி குடுத்துருக்காங்க. மிதத்தல், மூழ்குதல் பத்தி குடுத்துருக்காங்க. எந்த பொருள் மிதக்கும்? அடர்த்தி குறைந்த பொருள் அடர்த்தி மிகுந்த திரவத்துல மிதக்கும். அடர்த்தி அதிகமான பொருள் வந்து அடர்த்தி குறைந்த திரவத்துல மூழ்கும். இதுதான் வந்து உண்மை. ஒரு திரவத்தை விட அதிகமான அடர்த்தி உடைய திரவம் வந்து ம், மூழ்கும். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து தண்ணி இந்த பொருள் மிதக்கும் போது இந்த பொருளானது தண்ணி மேல ஒரு விசையை செலுத்தும். அதே மாதிரி தண்ணியும் அந்த பொருள் மேல ஒரு விசையை செலுத்தும். இப்ப இந்த தண்ணீர் செலுத்தக்கூடிய விசை ஜாஸ்தியா இருக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்? பொருள் வந்து அடர்த்தி குறைந்த பொருளாக இருக்கணும். ஆஹ் அப்ப அடர்த்தி அதிகமான பொருளா இருந்தா பொருள் கொடுக்குற விசை ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அது என்ன பண்ணிடும்? தண்ணி அழுத்திட்டு கீழே உள்ளார போயிடும். ஸோ இப்ப அடர்த்தி குறைந்த பொருள் அடர்த்தி மிகுந்த திரவத்தில் மிதக்கும். அதான் வந்து கான்செப்ட் மிதத்தல் மூழ்குதலுக்கு. அடுத்து உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, மீன் வந்து மேல் நோக்கு விசையை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்குது. அதோட செயல்படக்கூடிய மேல் நோக்கு விசையை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கு. நீரோட மேற்பரப்புல எளிதா மிதக்கிறது, மேலே மற்றும் கீழே செல்லவும் அதனால முடிகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல ஒன்றும் பெருசா தகவல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அடுத்து நீரில் திடப்பொருளின் கரைதிறன். கரைதிறன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு இன்டர்மாலிகுலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி. அதுல வந்து இந்த வேற ஒரு இப்ப நம்ம தண்ணியில உப்பை போடுறோம் அப்படின்னா அங்க என்ன நடக்கும்னா, தண்ணியின் மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளியில போய் இந்த நீரினுடைய மூலக்கூறுகளுக்கு இடையில போய் உப்போட மூலக்கூறுகள் வந்து உட்கார்ந்துக்கும். அப்ப அதுதான் நடக்கும். அதான் கரைதல் அப்படிங்கிறது. அப்ப அதே மாதிரி நீர்ல இருந்து திடப்பொருள் கரையும் அப்படின்னா போலார் சால்வென்ஸ் போலார் சொல்யூட்ல தான் கரையும். அதாவது முனைவுற்ற கரைப்பான்களில் முனைவுற்ற கரைபொருள் வந்து கரையும். இந்த முனை உற்றது முனை உறாதது அப்படின்னா என்னன்னா, இப்ப சோடியம் குளோரைடு அப்படின்னா அது சாதாரண உப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த சோடியமும் குளோரினும் ஒன்னா இருக்குமா அப்படின்னா இருக்காது. இது வந்து ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஒரு எலக்ட்ரான குளோரின் வந்து வாங்கியிருக்கும் சோடியத்துக்கிட்ட இருந்து. அப்ப அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஈர்ப்பு விசையின் காரணமா ரெண்டும் ஒன்னா இருக்கும். இப்போ ஒரு காந்தத்தை வச்சு நம்ம ஒரு பொருளை வந்து இழுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த குளோரினுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் வந்து இந்த சோடியமை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட நீங்க வேணா ஒரு இமேஜினேஷனா வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி பிளஸ் இப்ப சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டதுனால அது பிளஸ் ஆயிடும். குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டதுனால மைனஸ் ஆயிடும். இப்ப இங்க ஒரு ஒரு சேர்மம் தான், ஆனா அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து எப்படின்னா அயனிகளாக இருக்கும். அப்ப அது அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள் தான் என்னன்னா முனை உற்ற பொருள் அப்படின்னு சொல்றோம். பிளஸ் மைனஸ் தான் இருக்கும். இப்ப அந்த முனை உற்ற பொருள்ல முனை உற்ற கரைப்பான் தான் அது கரையும். முனை உற்ற கரைப்பான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீர் தான். நீரில் எல்லா கர்வ கரைப்பான் பேரு நீருக்கு.
பெரும்பாலான பொருட்கள் வந்து நீரில் கரையும். எக்ஸப்ட் ஆர்கானிக் பொருட்கள், கரிம பொருட்கள், கார்பனால் ஆன பொருட்கள் வந்து நீர்ல கரையாது. ஏன் அப்படின்னா அவை எல்லாமே முனை உறாத பொருட்கள். அடுத்தது, இப்ப சில எண்ணெயில தண்ணி ஊத்துறோம்னா ஒன்னோட ஒண்ணு கலக்காது. நீங்க என்னதான் கலக்குனாலும் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு திரும்பியும் எண்ணெய் வந்து தண்ணியோட மேல் பகுதியில மிதக்கும். செட்டில் கொஞ்ச நாள் எதுவுமே செய்யாம விட்டீங்கன்னா. அப்ப அதை வச்சு கலத்தல் அப்படின்னா ஒரு திரவத்தை இன்னொரு திரவத்தினுடன் சேர்க்கும் போது அது வந்து ரெண்டும் கலந்துருக்கு அப்படின்றது தெரியாம ஒரே திரவமாக காணப்பட்டுச்சு அப்படின்னா அது பேர் தான் கலத்தல். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் வந்து கம்ப்ளீட்லி மிசிபிள் இன் ஆல் ரேஷியோஸ். எல்லா விதத்திலும் எல்லா ரேஷியோலையும் ஆல்கஹால் வந்து நீருடன் முழுமையாக ஒன்றுடன் ஒன்று கலக்கும். அடுத்தது, அதோட இந்த லெசன் முடியுது. அடுத்தது ஆற்றல். நமக்கு நல்லாவே தெரியும் ஆற்றல் வந்து நிறைய வகைகள்ல இருக்கு. ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், ஒரு பொருள் தன் நிலையினால் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் தான் என்ன அப்படின்னா இயந்திர ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயந்திர ஆற்றல் வந்து 2 வகைப்படும். ஒண்ணு நிலையாற்றல், இன்னொன்னு இயக்க ஆற்றல். இப்ப இந்த ஒரு பொருள், ஒரு பால் உருண்டு ஓடிட்டே இருக்குன்னா இந்த இயக்கத்தின் காரணமாக இந்த பாலுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு இரும்பு குண்டு வந்து ஓடிட்டே இருக்குன்னா இப்ப நிக்கிற குண்டுல நீங்க போய் அடிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வலிக்கும். ஆனா ஒரு இரும்பு குண்டு ஓடி வந்து உங்க கால்ல பட்டுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வலியை ஏற்படுத்தும். அப்ப இந்த இயக்கத்தின் காரணமாக அந்த இரும்பு குண்டுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அது உங்க மேல செலுத்துது. அதனால உங்களுக்கு வலி ஏற்படுது. அப்ப ஒரு பொருளின் நிலையின் காரணமாக அது வந்து இயக்க நிலையா இருக்கலாம், ஓய்வு நிலையா இருக்கலாம். ஒரு பொருளின் நிலை காரணமாக அதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து இயந்திர ஆற்றல்னு சொல்றோம். அது 2 வகைப்படும். ஒண்ணு வந்து இயக்க ஆற்றல், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா நிலையாற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா அன்றாட வாழ்வில் காணப்படும் ஆற்றல் மாற்றம், அடுத்தது ஆற்றல் மாறா விதி, ஆற்றலினுடைய பயன்கள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆற்றலினுடைய வகை. நிறைய வகையான ஆற்றல் இருக்கு. வெப்ப ஆற்றல், ஒளியாற்றல், இயந்திர ஆற்றல், காற்றாற்றல், நீராற்றல், அலையாற்றல், இந்த மாதிரி நிறைய வகையான ஆற்றல் இருக்கு. அதுல முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயந்திர ஆற்றல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயக்க ஆற்றல், இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். நிலையாற்றலும் நம்ம சொல்லிட்டோம். இப்ப வந்து நிலையாற்றலும் நமக்கு புரியாது. இப்போ ஒரு பொருளை வந்து ஒரு 10 மீட்டர் உயரமா இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சோட மேல வச்சிருக்கீங்க ஒரு பாலை. இப்ப அந்த பால் வந்து அந்த உயரத்துல இருக்கு. திடீர்னு உருண்டு கீழே விழுது. இதே வந்து அந்த பால் வந்து கீழே இருந்ததுன்னா அவ்வளவு வேகமா அது விழாது. அப்ப மேல அதனுடைய உயரம் வந்து அதனுடைய ஆற்றலை தீர்மானிக்குது. அப்ப ஒரு பொருளினுடைய நிலை அது எந்த ஓய்வு நிலையில இருக்கலாம், உயரமான நிலையில இருக்கலாம், பள்ளமான நிலையில இருக்கலாம். அந்த நிலையை பொறுத்து அதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் தான் நிலையாற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இயந்திர ஆற்றலுடைய பயன் வந்து என்ன அப்படின்னா இப்ப நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா? டேம்ல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம், நீராவியில இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம், அனல் மின் நிலையங்கள்ல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். இது எல்லாமே இயந்திர ஆற்றலின் பயன்கள் தான். இது எல்லாமே மெக்கானிக்கல் எனர்ஜி தான். ஒரு டர்பைன் சுத்துதுன்னா அந்த டர்பைன் சுத்துறதுனால தான் அதுக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸோ அப்ப அந்த எனர்ஜில தான் நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இப்ப இது எல்லாமே இயந்திர ஆற்றல் தான். ஒரு பொருள் இயக்கத்தினால் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலின் மூலமாக நம்ம மின்சாரத்தை தயாரிக்கிறோம். அது வந்து நிறைய வகையில தயாரிக்கிறோம். அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது காற்றாற்றலினுடைய பயன்கள். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காற்றாற்றலின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறதுல முதலிடத்துல இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமால? எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 6th பார்க்கும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நம்ம சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆரல்வாய்மொழி, கயத்தாறு, குடிமங்கலம் மட்டும்தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன மாவட்டம் அப்படிங்கிறதும் அங்க நம்ம 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே இதுலயே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. இதுல 3 இடம் கொடுத்துருக்காங்க, மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து காற்றாற்றலினுடைய பயன். மின்சார உற்பத்திக்கு பயன்படுது. கப்பல் இயங்குறது, படகு இயங்குறது, இது எல்லாமே வந்து காற்றாற்றல் மூலமாக நடக்குது. அடுத்தது பூமிக்கு அடியில இருந்து நீரை மேல கொண்டு வர்றதும் வந்து இந்த காற்றாற்றல் மூலமா தான் நடக்குது. அடுத்தது வெப்ப ஆற்றல். வெப்பம் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம ஒரு பொருளை சூடுபடுத்தணும் அப்படின்னா அந்த பொருள் வந்து என்ன பண்ணோம்னா அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இயங்க ஆரம்பிக்கும்.
அந்த இயக்க ஆற்றல், அதாவது சராசரி இயக்க ஆற்றல், அதுதான் என்ன சொல்றாங்கன்னா வெப்பநிலைன்னு சொல்றாங்க. மொத்த இயக்க ஆற்றலை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொருளினுடைய இயக்கத்தின் காரணமாக ஒரு ஆற்றல் கிடைக்குது இல்லையா, அதுதான் இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து ஒரு பொருள் மேல இன்னொரு பொருளை, இப்போ ஒரு இரும்பு பிளேட் மேல இன்னொரு இரும்பு பிளேட்டை வச்சு தீட்டிட்டே இருந்தோம்னா அந்த இரும்பு பிளேட் வந்து சூடாகும். அப்ப ஒண்ணுடன் ஒண்ணு உராயும் போது அந்த கிடைக்கக்கூடிய ஆற்றல் தான் என்ன ஆற்றல்னா வெப்ப ஆற்றல். அப்ப அதே தான் இங்கேயும் நடக்குது. அது வந்து கண்ணுக்கு தெரியுது, இது கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா the சேம் ப்ராசஸ் இஸ் அண்டர்கான் இன் த லிக்விட். இப்ப நம்ம ஒரு பொருள் கொதிக்குது, ஒரு ஒரு பொருள் சூடாகுதுன்னா என்ன ஆகும்னா அந்த பொருள் வந்து அதுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும். அப்ப அது என்ன பண்ணும், ஏற்கனவே அலைஞ்சிட்டு இருக்க பொருள் இன்னும் வேகமா அலையும். அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பொருள் மட்டும்தான் அங்க அலையுதானா, இல்ல நிறைய மூலப்பொருட்கள் அங்க அலைஞ்சிட்டே இருக்கும். அப்போ ஒன்னோட ஒண்ணு மோதிக்கும், அப்போ உராய்வு ஏற்படும். அப்ப அதனால ஏற்படக்கூடிய ஆற்றல் தான் என்ன ஆற்றல் அப்படின்னா வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து வெப்பம் எப்பவுமே வந்து வெப்பநிலை அதிகமா இருக்கிற பொருள்ல இருந்து வெப்பநிலை குறைவா இருக்கிற பொருளுக்கு தான் எப்பவுமே வந்து கடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வெப்பம் உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த ஆற்றல் தான் என்னன்னா வெப்பம் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பநிலை அப்படிங்கிறது அதுல உள்ள சராசரி ஆற்றல், சராசரி இயக்க ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து வெப்பநிலைங்கிறது வெப்பத்தினுடைய அளவை குறிக்குது அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெப்ப ஆற்றலினுடைய பயன்கள். வெப்ப ஆற்றல் வந்து அனல் மின் நிலையத்துல இருந்து வந்து என்ன பண்ணலாம்னா மின்சாரம் தயாரிக்கலாம். அடுத்து பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வந்து பிரிச்சு எடுக்க டிஸ்டிலேட் பண்றதுக்கு, வாகனங்களை இயக்கிறதுக்கு, ஏன் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உணவுப் பொருள் செரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் கூட வந்து எது பயன்படுது அப்படின்னா இந்த வெப்ப ஆற்றல் தான் பயன்படுது. அடுத்து வந்து ஒரு பொருளை உருக்கிறதுக்கு, ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது ஒளி ஆற்றல். ஒளி அப்படிங்கிறது போட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நிறை கிடையாது. இது வந்து ஒரு வகையான ஆற்றல் துகள். இந்த ஒளியில இருக்கக்கூடிய இந்த போட்டான்களை வச்சுதான் இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி இந்த பொருள் வந்து என்ன பண்ணு தாவரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா உணவை வந்து தயாரிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப போட்டான்கள் தான் வந்து இந்த ஒளியாற்றலில் இருக்கக்கூடிய ஆற்றல் துகள்கள். ஒளியை பற்றி படிக்கக்கூடிய பாடப்பிரிவு ஆப்டிக்ஸ், அப்படி இல்லைன்னா ஒளியியல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு வினாடியில ஒளியானது 30 லட்சம், சாரி 3 lakhs தான், 3 lakhs கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஒரு வினாடியில வந்து பயணிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் வந்து ஒரு வினாடிக்கு 3 lakhs கிலோமீட்டர் வந்து ஒளி வந்து பரவும். ஒளி பரவ வந்து ஊடகம் தேவை கிடையாது. சூரிய ஒளி வந்து பூமியை வந்தடையறதுக்கு 8 நிமிஷம் 20 வினாடி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சூரிய ஒளி வந்து சூரியனிடமிருந்து பூமியினுடைய மேற்பரப்பை வந்து அடையறதுக்கு 8 நிமிடம் 20 வினாடி தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒளியினுடைய பயன்கள். ஒளியாற்றலை வச்சு நம்மளால மின்சாரத்தை தயாரிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கலாம், தான் சோலார் பேனல்ஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய பயன்படுது. நம்மளுடைய உடல் தோல்ல இருக்கக்கூடிய இது வந்து விட்டமின் டி உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுது. ஒளியாற்றல உதவியால மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மின்னாற்றல். இது வந்து இயற்கையான ஆற்றல் கிடையாது. ஆனா உலகத்துல இது இல்லைன்னா இப்ப யாராலையும் இயங்கவே முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு அத்தியாவசியமான ஆற்றலா வந்து இந்த மின்னாற்றல் இருக்கு. மின்னூட்டங்களின் ஓட்டம் தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு அணுவுல புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் 3 இருக்கும். அப்ப இந்த எலக்ட்ரான்களின் ஓட்டம் தான் வந்து மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த மின்னாற்றல் ரொம்ப முக்கியமானது. மற்ற ஆற்றல்ல இருந்து இந்த மின்னாற்றலை நம்மளால தயாரிக்க முடியும். இயற்கையிலேயே மின்னாற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மீன் வகை இருக்கு. அதுக்கு பேரு ஈல் அப்படின்னு பேரு. அதான் உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. இது வந்து தற்காப்பிற்காக இந்த தகவமைப்பு வந்து இந்த மீனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மின்னாற்றலுடைய பயன்கள். மின்னாற்றல் இல்லைன்னா நமக்கே நல்லா தெரியும் மின்னாற்றலோட பயன்கள் என்னன்னு. இப்ப மின்னாற்றல் மட்டும் இல்லைன்னா எதுவுமே இயங்காது.
இன்னும் சொல்ல போனா வீடே வந்து இயங்காம அப்படியே ஸ்டாப் ஆயிரும் மின்னாற்றல் இல்லை அப்படின்னா. ஸோ அப்ப எல்லாத்துக்கும் அத்தியாவசியமான தேவையாக இந்த மின்னாற்றல் இருக்கு. அடுத்தது வேதி ஆற்றல். ஆஹ் இந்த வேதி ஆற்றல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இந்த பேட்டரி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து வேதி ஆற்றல்ல வரும். ஒன்னோட ஒரு ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சேர்ந்து புதிய பொருளை உருவாக்கும் போது வினை புரியும் போது கிடைக்கக்கூடிய ஆற்றல் தான் என்ன ஆற்றல் அப்படின்னா வேதி ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அதோட பயன்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரித்து ஆற்றலாக மாறுது இல்லையா, அதுவே வந்து ஒரு வகையான வேதி ஆற்றல் தான். அப்ப அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து வந்து இந்த ஒரு பெட்ரோல் எரிஞ்சு வந்து ஆஹ் ஆற்றலா மாறுறது, அடுத்து விறகு எரியறது, அடுத்து நிலக்கரி எரியறது, பேட்டரிஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த வேதி ஆற்றலினுடைய பயன்கள் தான். அடுத்தது ஆற்றல் அழிவின் மீதி. நமக்கு நல்லாவே தெரியும், ஆற்றலை உருவாக்கவே முடியாது. ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றதான் முடியுமே தவிர ஆற்றலை வந்து புதுசா ஆக்கவோ நம்ம இல்ல அழிக்கவோ நம்மளால முடியாது. அடுத்தது நீர்த்தேக்கம். இப்ப வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நிலையாற்றல் அப்படின்னு சொன்னோம். நிலையாற்றல் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் தான் பெற்றிருக்கக்கூடிய நிலையின் காரணமாக அது இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையாற்றல். அதனால என்ன பண்றோம், டேம்ல வந்து தண்ணியை சேமிச்சு வைக்கிறோம். அப்ப அந்த சேமித்து வைத்திருக்கக்கூடிய நீர் இப்ப வந்து ஒரு பகுதியில அடைச்சு வச்சு திடீர்னு மக்களை திறந்து விட்டா வேகமா ஓடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரி ரெடியூசர் போடுவோம். ஓஸ்ல வந்து தண்ணி வேகமா இல்லைன்னா 1 இன்ச் பைப்பை குறைச்சி 3/4 இன்ச்சு, அப்புறம் 3/4 இன்ச்சு, ஹாஃப், இப்படி நம்ம குறைச்சி போடும்போது அப்ப 1 இன்ச்ல வந்துட்டு இருந்த தண்ணி வந்து 3/4 இன்ச்சுல போகணுங்கிறப்ப குறுகணும். அப்ப இது அந்த வேகம் வந்து அதிகமா இருக்கும். ரெடியூசர் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேம்ல தண்ணி தேக்கி வச்சிருக்காங்க. அது போய் அதை திறந்து விடும்போது அது ஒரு டர்பைனை போய் சுத்துது. அந்த டர்பைன் ஜெனரேட்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஜெனரேட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா மின்சாரத்தை தயாரிக்கிறது. இதுதான் வந்து டேமோடைய கான்செப்ட். இந்த ஆற்றல் அழிவின்மை விதியை சொன்னது யார் அப்படின்னா ஜூலியஸ் ராபர்ட் மேயர். இவர் தான் என்ன சொல்றாருன்னா இந்த ஆற்றல் அழிவின்மை விதியை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஜூலியஸ் ராபர்ட் மேயர், இவர் வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மின் சாதனங்கள். மின்சாரத்தினால இயங்கக்கூடிய சாதனங்கள் எல்லாமே என்னன்னா மின் சாதனங்கள். இங்க வந்து மின் ஆற்றல் வந்து வெவ்வேறு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஃபர்ஸ்ட் இங்க அயன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல வெப்ப ஆற்றலா மாற்றப்படுது. கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, ஒளியாற்றல், சவுண்டு, நிறைய வகையான ஆற்றலா கம்ப்யூட்டர்ல மாற்றப்படுது. அடுத்தது ஒளி ஆற்றல்னா பல்பு. அடுத்தது இயந்திர ஆற்றல்னா ஃபேனு. இது எல்லாமே என்னன்னா ஏதோ ஒரு ஆற்றலை ஏதோ ஒரு இயந்திர ஆற்றலை மின்னாற்றலா நம்ம மாத்துறோம். அதை மறுபடியும் என்ன பண்றோம்னா அதே இயந்திர ஆற்றலாக இங்க மாத்துறோம். அடுத்தது வாகனம் ஓட்டுதல். வாகனங்கள்ல வந்து பெட்ரோல் ஆனது எரிந்து என்ஜினுக்கு தேவையான எரிபொருள் வந்து எரிந்து அதுக்கு தேவையான ஆற்றலை வந்து கொடுக்குது. அதான் வாகனம் ஓட்டுதல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஒளிச்சேர்க்கையில வந்து ஒளியாற்றல் வந்து வேதியாற்றலா மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆற்றல் அழிவின்மைக்கு ஒரு எக்ஸாம்பிள், சும்மா ஒரு அதை டெபிக் பண்ற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலா மாறுது, இன்னொரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலா மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பேட்டரி வேதி ஆற்றல் மின் ஆற்றலா மாறுது பேட்டரியில. இந்த மின்னாற்றல் வந்து கார்ல ஓட்டும் போது இயக்க ஆற்றலாக மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அன்றாட வாழ்வில் வேதியியல். இதுல வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து வானம் நீல நிறமா ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அன்றாட வாழ்வில் மீளக்கூடிய அதாவது மீள்வினை மீளாவினை பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கழிவுப் பொருட்கள் பத்தி விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டு அறிவியலாளர்கள். ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு சர் சி.வி. ராமன். இப்ப இங்க மேல ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான டேபிளர் காலம். டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன், அவர் தான் பசுமை புரட்சியை ஏற்படுத்தினாரு. அடுத்தது சீனிவாச ராமானுஜம், கலப்பு எண்கள் பத்தி சொன்னவர். அடுத்தது வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன், ரிபோசோமோட அமைப்பை சொன்னவர். அடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம், அவருக்கு பேரே மிசைல் மேன், ஏவுகணை மனிதன் அப்படின்னு அவருக்கு பேரு. அப்ப ஏவுகணைகள்லாம் அவர் தான் ஃபர்ஸ்ட் நிறைய உருவாக்குனாரு. அடுத்து சர் சி.வி. ராமன் ஒளிச்சிதறல். ஒளி வந்து அந்த அலைநீளத்தின் அடிப்படையில என்ன பண்ணோம்னா
சிதறல் அடையும் அப்படின்னு அவரு சொன்னாரு. சர் சி.வி. ராமன் பத்தி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சந்திரசேகர வெங்கட்ராமன் அப்படின்னு ஒரு பேரு. அதான் சி.வி. அப்படின்னா அவங்க அப்பா பேர் சந்திரசேகர வெங்கட்ராமன். 1888 7வது நாள் திருச்சியில நவம்பர் 7 பிறந்திருக்காரு. 1904 சென்னையில இது இது வந்து எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டேட்டாவா இருக்கு. இது கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு. இப்ப நான் கொஸ்டின் எடுத்தேன்னா இது ஒரு கேள்வியே கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க எப்ப பிறந்தா என்ன நம்ம அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் அறிவியல் ரீதியா என்ன கருதுகோள்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க இத அவர் எப்ப பிறந்தாருன்னு தெரிஞ்சுச்சுக்கீங்க. பாரத ரத்னா கொடுத்த வருஷம் முக்கியமான வருஷம். 1954 அவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. மற்றபடி நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. 1930 ஒளிச்சிதறலுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு சர் சி.வி. ராமனுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். மற்றபடி அவர் எப்ப பிஏ படிச்சாரு, எப்ப எம்ஏ படிச்சாரு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. அடுத்தது வந்து வானம் ஏன் நீல நிறமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த வானம் ஏன் நீல நிறமா இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. 1921 கோடை காலத்துல அவர் வந்து ஒரு கடலோட நடுவே சென்று கொண்டிருந்த போது கப்பல்ல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப ஏன் வானம் வந்து நீல நிறமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் காரணத்தை வந்து யோசிச்சிருக்காரு. காற்றில் உள்ள வாயுக்கள் மாசு மற்றும் துகள்கள் ஒளிச்சிதறல் ஏற்படுது. அதனாலதான் அவர் வந்து வானம் நீல நிறமாக தோன்றுது அப்படின்னு. இது ஆக்சுவலா ரேலேஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா பவர் 4. அப்போ வந்து அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் ஒளிச்சிதறலினுடைய அளவு. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா அலைநீளம் அதிகமா இருக்கிற துகள் வந்து குறைவா சிதறல் அடையும். அலைநீளம் குறைவா இருக்கிறது அதிகமா சிதறல் அடையும். அப்ப அதை பார்த்தோம்னா கிப்ஜிஆர் அப்படின்னு பார்த்தா ப்ளூ கலர்ல இருக்கிறதுலே கம்மியான அலைநீளம் வந்து இந்த வயலட், இண்டிகோ, ப்ளூ இது 3 தான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ளூ. 3மே ப்ளூ பேஸ்ட் கலர்ஸ் தான். ஸோ அந்த 3மே குறைவான அலைநீளத்தின் காரணமாக அது என்ன பண்ணுதுன்னா ஈஸியா சிதறல் அடைகிறது அப்படிங்கிறது தான் அது. அதான் ஒளி சிதறல். அப்போ வந்து இவரு காற்றுல இருக்கக்கூடிய மாசு துகள்களினால ஒளியானது சிதறலடிக்கப்படுவதனால் வானம் நீல நிறமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சதுனாலதான் 1930 இவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது 1928 பிப்ரவரி 28 சி.வி. ராமன் ராமன் விளைவை கண்டுபிடித்ததை நினைவு கூறும் விதமாக தேசிய அறிவியல் தினம் அதை வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. பிப்ரவரி 28 வந்து தேசிய அறிவியல் தினம். அது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா இது வந்து இப்ப இது எப்படி கொஸ்டினா கேட்கலாம்னா ரீசன் அசர்ஷன் அந்த அந்த மாதிரி ஒரு கேள்வியா கேட்கலாம். இப்போ வந்து அசர்ஷன் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. கீழே ரீசன் வந்து இந்த மாதிரி ராமன் விளைவை சர் சி.வி. ராமன் கண்டுபிடித்ததன் விளைவாக அன்று அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கீழே வந்து காரணம் சரி கூற்று தவறு அப்படி காரணம் கூற்று இரண்டும் சரி காரணம் விளக்குகிறது விளக்கவில்லை இப்படி எல்லாம் கொடுப்பாங்க. அப்படியான கேள்விகள் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி கொடுத்திருக்காங்க. இவர் வந்து 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்துல பிறக்கிறாரு. இவர் வந்து புனித வளனா காலேஜ்ல யூஜி படிக்கிறாரு. அடுத்து சென்னை மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்வி எம்ஐடின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம் எம்ஐடி. அதுல வந்து என்ன படிச்சிருக்காருன்னா வானூர்தி ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது இவர் வந்து ஆக்சுவலா வந்து பைலட்டா ஆகணும்னு இவருக்கு ரொம்ப ஆசையா. பைலட்ல வந்து 3rd பிளேஸ் போனதுனால இவருக்கு வந்து பைலட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா நான் இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவாரு. நிறைய மிசைல் ஏவுகணைகளை வந்து இவர் வந்து இந்தியாவிற்காக உருவாக்கி கொடுத்திருக்காரு. பேரே மிசைல் மேன் அப்படின்னு பேர் இருக்கு. அடுத்தது வந்து இவர் குடியரசுத் தலைவராகவும் பதவி வச்சிருக்காரு 2002 இருந்து 2007 வரைக்கும்.
அடுத்தது இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு அழைக்கப்பட்டாருன்னு கொடுத்துருக்காங்க. 1981ல பத்ம பூஷன் கொடுத்துருக்காங்க. 1990ல பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க. 1997ல பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. இப்ப 3 விருதுமே வாங்கியிருக்காரு. பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா இது 3மே வாங்கியிருக்காரு. இவருடைய சுயசரிதை வந்து அக்னி சிறகுகள். அடுத்து வந்து இந்தியா 2020 அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. இது 2ம் தான் வந்து இவர் எழுதின புக்கு. இன்னொரு புக்கு எழுச்சியூட்டும் எண்ணங்கள் அப்படின்ற புக்கெல்லாம் இவரை எழுதியிருக்காரு. இப்போ இவர் எழுதின புத்தகங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்னி சிறகுகள், இலக்கு 2020, இந்தியா 2020 தான் நான் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. இலக்கு 2020ன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா தெரியல. எழுச்சியூட்டும் எண்ணங்கள், இது 3ம் ஒரு எழுதின புக்கு இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றம். நம்மை சுற்றி நிறைய மாற்றங்கள் நடக்குது. சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் விச் கேனாட் பி சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் வந்து மீளக்கூடிய மாற்றம். மீளக்கூடிய மாற்றம்னா மறுபடியும் பழைய நிலைக்கு வரக்கூடியது, மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர முடியாதது. மீளக்கூடிய மாற்றம்ல இப்ப ஐஸ் கட்டி தண்ணி ஐஸ் கட்டியா மாறுது, மறுபடியும் ஐஸ் கட்டி தண்ணியா மாறாதா அப்படின்னா மாறிடும். ஸோ அப்ப அந்த மாதிரி மீண்டும் பழைய நிலையை அடையக்கூடிய மாற்றங்கள் வந்து மீள் மாற்றம். மீண்டும் பழைய நிலையை அடைய இயலாத மாற்றம் வந்து மீளாத மாற்றம் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து ஒரு பேப்பர் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டுனா திரும்பி பேப்பர் சாம்பல் பேப்பர் ஆகுமானா ஆகாது. அதே மாதிரி நிலக்கரி எரிஞ்சிருச்சு அப்படின்னா நிலக்கரி மறுபடியும் நிலக்கரியா மாற முடியாது. மீளாத மாற்றங்கள் வந்து நிலையான மாற்றங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. எரித்தல், சமைத்தல், இரும்பு துருப்பிடித்தல் இதெல்லாம் வந்து நிலையான மாற்றத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து சுற்றுப்புறத்தில் வெளியேற்றப்படும் கழிவுகள். இது 2 வகையான கழிவுகள். ஒண்ணு வீட்டு கழிவு, இன்னொன்னு பள்ளி வளாகத்தில் உள்ள கழிவுகள். பள்ளி வளாகத்துல 2 விதமான கழிவு தான். ஒண்ணு நோட்டு ஃப்ரீயா கொடுக்கறதுனால பேப்பர் கிழிச்சு போடுவான், இன்னொன்னு பாலித்தீன் பை நிறைய கொண்டுட்டு வந்து பள்ளிக்கூடத்துல போட்டுட்டு போவான். அப்ப 2 விதமான கழிவுகள் தான் அங்க பள்ளி வளாகத்துக்குள்ளார இருக்கும். வீட்டு கழிவுகள் அப்படின்னா காய்கறி வேஸ்ட்டு, உணவு வேஸ்ட்டு, அப்புறம் டாய்லெட்ல உள்ள வேஸ்ட்டு, இது எல்லாமே வந்து வீட்டுல இருக்கிற கழிவுகள். சின்ன சின்ன பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எல்லா விதமான கழிவுகளும் வீட்லயும் இப்ப இருக்கு. இத வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் வந்து என்னென்னன்னா காகிதம், கண்ணாடி, உலோகம், நெகிழி. இது நேத்தி போன கிளாஸ்லயே நம்ம 4th படிச்சோம்னு நினைக்கிறேன். இங்க இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுமால. ஆண்டுதோறும் 40 மில்லியன் டன் மின்னணு கழிவுகள் எங்க பார்த்தாலும் உலகம் முழுக்க உருவாகுதான். அடுத்தது நச்சு கழிவுகள்ல 70% மின்னணு கழிவுகள் தான் இருக்கும். அப்ப மின்னணு கழிவுகள்ல தான் இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரஸான கழிவுகள். அடுத்து மின்னணு கழிவுகள் நூற்றுக்கணக்கான பொருட்களை கொண்டுள்ளன. அதுல பெரும்பாலானவை நச்சு பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பள்ளி வளாகத்தில் உள்ள கழிவுகள். பள்ளியில வெளியேற்றப்படும் கழிவுகள்ல 23.9% கழிவுகள் உணவு கழிவுகள்னும், 23.5% கழிவுகள் மறுசுழற்சி செய்யக்கூடிய காகித அட்டை, வெள்ளை காகிதங்கள் மற்றும் பிற காகிதங்கள் எனவும் ஒரு கணக்கெடுப்புல தெரிய வந்திருக்கிறதா சொல்றாங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமது மாநிலத்தின் தலைநகர்ல சென்னையில ஒவ்வொரு நபரும் 700 கிராம் கழிவுப் பொருட்களை ஒவ்வொரு நாளும் வெளியேற்றுகின்றனர். பெர் ஹெட் 700 கிராம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 3/4 கிலோ வந்து ஒரு நபருக்கு கழிவானது வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இருக்கிறதுலயே நாட்டிலேயே அதிகமான கழிவுகளை வெளியிடக்கூடிய நகரம் அப்படின்னா எதுன்னா நம்மளுடைய சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கழிவுகளை வெளியேற்றுதல். கழிவுகளை வந்து எப்படிலாம் வெளியேற்றலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு இடத்துல டம்ப் பண்றது, அப்படி இல்லைன்னா மண்ணுக்கு அடியில புதைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த கழிவுகளை முறையா அகற்றுவதன் மூலமா என்ன பண்ணலாம்னா மாசுபாட்டை, இப்ப நில மாசுபாடு, நீர் மாசுபாடு இதை தடுக்கலாம். அடுத்து இயற்கை வளங்களை பாதுகாக்கலாம், நோய் பரவுவதை கட்டுப்படுத்தலாம், தேவை அப்படின்னா மறுசுழற்சி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3R, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அதுபடி பார்த்தோம்னா குறைத்தல், மீண்டும் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல், அகற்றுதல். இந்த அகற்றுதல்ன்ற நிலைமைக்கே நம்ம போக வேண்டாம், குறைச்சிட்டோம்னாவே இந்த 3 ஸ்டெப்புமே தேவையில்லாத ஸ்டெப் ஆயிடுது. அடுத்து 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது, 11வது, 12வது, 13வது, 14வது, 15வது, 16வது, 17வது, 18வது, 19வது, 20வது, 21வது, 22வது, 23வது, 24வது, 25வது, 26வது, 27வது, 28வது, 29வது, 30வது, 31வது, 32வது, 33வது, 34வது, 35வது, 36வது, 37வது, 38வது, 39வது, 40வது, 41வது, 42வது, 43வது, 44வது, 45வது, 46வது, 47வது, 48வது, 49வது, 50வது, 51வது, 52வது, 53வது, 54வது, 55வது, 56வது, 57வது, 58வது, 59வது, 60வது, 61வது, 62வது, 63வது, 64வது, 65வது, 66வது, 67வது, 68வது, 69வது, 70வது, 71வது, 72வது, 73வது, 74வது, 75வது
எப்பவுமே குப்பைய போடும்போது நம்மளுடைய சமூக பொறுப்பு, சமூக கடன் வழியாக அந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படிங்கிறத பிரிச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும். அடுத்தது 5வது அடுத்த அ 3 பாடம் இருக்கு. உணவு, நீர், தாவரங்கள் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு உணவு. உணவு கெட்டு போறதுன்னா என்ன? உணவை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அடுத்தது ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள், அத தடுக்கக்கூடிய வழிகள். அடுத்து உடல் பருமன், உடல் அ நெ பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் உடல் நிறை குறியீட்டு எண் அளவிடுறது பற்றி குடுத்துருக்காங்க. அடுத்து சரிவிகித உணவோட முக்கியத்துவம். அடுத்து சமையலறையில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகள். உணவு கெட்டுப்போதல் அப்படின்னா, ஒரு பொருளானது ஏதோ ஒரு கண்டாமினேட் ஆகி, ஏதோ ஒரு பொருளினுடைய வீணாகி அத பயன்படுத்த முடியாத நிலைக்கு போறது தான் என்னன்னா, உணவு கெட்டுப்போதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து காற்று மற்றும் ஆக்ஸிஜன். ஃபர்ஸ்ட் ஆக்ஸிடைஸ் ஆயிடுறோம் ஃபுட்டு. அதனால வந்து உணவு கெட்டுப்போகுது. அதனால தான் பாக்கெட்லலாம் அடைக்கும்போது நைட்ரஜன் அடைக்கிறாங்க. ஆக்ஸிஜன அடைக்கிறது இல்ல. இந்த சிப்ஸ் பாக்கெட்லலாம். அதுக்கு அடுத்தது ஈரப்பதம். அ ஈரப்பதம் இப்ப வந்து ஒரு அரிசியிலலாம் ஈரத்தோட கை வச்சு எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து பூச்சி வந்துரும் அதுல. ஸோ அப்ப ஈரப்பதம் வந்து உணவு வீணா போறதுக்கான முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்தது நொதிகள். அது வந்து இயல்பா அது ஒரு பழம்லாம் வாங்குனோம்னா, இப்ப நொதிகள் அப்படிங்கிறலாம் அதிலேயே இருக்கும். அந்த நொதிகளே அத வந்து ஈஸியா அடுத்த நிலைக்கு தள்ளும் அத. அப்ப அந்த மாதிரி பொருட்கள்ல இருக்கக்கூடிய நொதிகள் வந்து, அந்த பொருள் வந்து வீணா போறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அடுத்து நுண்ணுயிர்கள். அது காளான், பூஞ்சை, ஈஸ்ட், அது பாக்டீரியா இந்த மாரி வந்து இப்ப உணவு புளிக்க வைக்கிறதும் அதுதான். அதே சமயம் நீங்க 2 நாள் வெளியில வச்சுட்டீங்கன்னா, ஓவரா புளிச்சுரும். அந்த மாவ நம்ம பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு போகுது. அடுத்தது ஒளி. ஆ சில பொருள்ல ஒளி லைட் பட்டுச்சு அப்படின்னா, அந்த லைட்டே கூட அந்த பொருள வந்து வீணாக்கும். அதே இப்ப ட்ரெஸ் எல்லாம் காய வைக்கிறோம். காய வச்சுட்டே இருக்கும்போது அது வெளுத்து போகுது இல்லையா? அதான் அது மாதிரி உணவு பொருளும் வந்து நிறமாற்றம், உயிர்ச்சத்து இழப்பு இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விளைவுகள். இத சாப்பிட்டோம் அப்படின்னா, நமக்கு வயிறு தொடர்பான கோளாறுகள் வந்து ஏற்படும். செரிமான கோளாறு, கா ஃபர்ஸ்ட்டு டிசென்ட்ரி வரும். அதுக்கு அடுத்து தொடர்ச்சியா டீஹைட்ரேட் ஆவோம். அப்புறம் டீஹைட்ரேட் ஆனா எல்லா வியாதியும் நமக்கு வந்துரும். அதான் அதோட கான்செப்ட். அப்போ நம்ம வந்து உணவு வந்து ரொம்ப பாதுகாப்பான உணவ பயன்படுத்தணும். அடுத்து அ உணவு பாதுகாப்பு. பொருள வந்து உணவு பாதுகாப்புன்றது நமக்கு தெரியும். அதுல என்ன நம்ம சொல்றது? எந்த பொருள எப்படி கையாளணுமோ, அத அப்படி கையாளணும். ஈரப்பதம் இல்லாம பார்த்துக்கணும். காத்து படாம ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வைக்கணும். அ அது மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்யணும். உணவுப் பொருட்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள். இத எப்படி பாதுகாக்கலாம்னா, இப்ப கருவாடு இப்போ காய வச்சு மீன வந்து கருவாடா மாத்துறாங்க. அ எலுமிச்சங்காய், நார்த்தங்காய் ஊறுகாயா போட்டு வைக்கிறது. மாங்காவ ஊறுகாயா போட்டு வைக்கிறது. இல்லைன்னா ஜாம் மாதிரி செஞ்சு வைக்கிறது. அடுத்து உலர்த்தி வைக்கிறது. உலர்த்தி அ அத வந்து இது பண்றது. அடுத்து உப்பு போட்டு பாதுகாக்கிறது. இப்ப இந்த மாதிரி அ உணவு பொருள வந்து நம்ம பாதுகாக்கணும். அடுத்தது ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது. இப்ப இந்த அ மீனே பார்த்தோம்னா, ஐஸ் போட்டு தான் கொண்டு வராங்க இல்லையா? அப்ப அத ஃப்ரீஸ் பண்ணா அதுல இருக்கக்கூடிய இது வந்து ப்ராபகேட் ஆகாது. அதாவது பெருகாது. அதனுடைய அங்க இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து பெருகாது. ஸோ அப்ப வந்து நம்ம என்னன்னா, உறைய வைக்கிறதன் மூலமா அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கத்த வந்து தடுக்கலாம். அ அதன் மூலமா அத வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது கொதிக்க வைக்கிறது, சுட வைக்கிறது. பால் வந்து இப்ப நம்ம பால் வெளியில வச்சாலும் கெட்டு போகாது. நீங்க ஒன்ஸ் நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா, பால் வெளியில இருந்தாலும் கெட்டு போகாது. அதே சமயம் நீங்க சுட வைக்காம வச்சுட்டீங்கன்னா, அதுல இருக்க பாக்டீரியா என்ன பண்ணும்னா, அத புளிக்க வச்சுரும். அத நம்ம பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு மாத்திடும். ஸோ வந்து கொதிக்க வைக்கிறது. அடுத்தது ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்ல போட்டு மூடி வைக்கிறது. அடுத்து வந்து இப்ப இந்த ஊறுகாய்க்கு வினிகர்லாம் சேர்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி வேதிப்பொருட்களை சேர்த்து நுண்ணுயிரிகள் வளர்ச்சிய வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி, அதோட வளர்ச்சிய வந்து கட்டுப்படுத்தும். அடுத்தது ம். கதிர்வீச்சு அப்படி இப்ப அத பத்தி குடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும்னா, இப்ப ரேடியேஷன் இப்ப எப்படி ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் குடுக்குறாங்க. அப்ப என்ன அந்த கேன்சர் செல்ஸ் அழியுது இல்லையா?
அந்த மாதிரி ரேடியேஷன் மூலமாக அந்த நுண்ணுயிர்களை அழிக்கிறது. நுண்ணுயிர்கள்னா அதுல வளரக்கூடிய பூஞ்சை, காளான், அடுத்து வந்து பாக்டீரியாஸ் இத வந்து அழிக்கிறது தான் வந்து என்னன்னா, கதிர்வீச்சின் மூலமாக பண்றது. அடுத்து உணவு பாதுகாப்போட அவசியம். உணவு கண்டிப்பா பாதுகாத்து தான் ஆகணும். ஏன்னா, அப்ப வியாதி வராம இருக்கும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் வந்து நமக்கு முழுமையாக போய் சேரும். ஆ அதுல உள்ள நுண்ணுயிரிகளுடைய வளர்ச்சி தடுக்கப்படும். அடுத்து வந்து உணவு வந்து வீணா போறது வந்து குறையும். அடுத்தது உடல் பருமன். ஆ உடல் பருமன்ன்றது இப்ப நெறைய குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வெயிட் போடும். அப்புறம் சுகர் வரும். அத தொடர்ந்து ட்ரெயின் மாதிரி பிரஷர் வந்துரும். அப்ப உயர் ரத்த அழுத்தம், இதய தொடர்பான வியாதிகள், சர்க்கரை நோய் இந்த மாதிரி பல்வேறு நோய்களுக்கு அடி ஆதாரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த ஒபிசிட்டி உடல் பருமன். இத எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னா, ஓவர் ஈட்டிங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்றது. அடுத்தது வந்து கான்ஷியஸா சாப்பிடுறது, சரிவிகித உணவை எடுத்துக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து உடற்பயிற்சி ரெகுலரா செய்யறது, ஜங்க் ஃபுட்ட அவாய்ட் பண்றது. இதெல்லாம் தான் உடல் பருமனை தடுக்கக்கூடிய வழிமுறைகள். அடுத்தது ஒருத்தருடைய உடல் நிறை குறியீட்டு எண் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட் வந்து கேஜி கிலோகிராம்ல எடுத்துப்பாங்க. அவங்க உயரத்தை வந்து மீட்டர்ல எடுத்துப்பாங்க. கிலோகிராம் பை மீட்டர் ஸ்கொயர். அப்ப வந்து மேல வெயிட்ட போட்டு கீழே அவங்களோட அந்த ஹைட்டு அதை வந்து மீட்டர்ல போட்டாங்க அப்படின்னா அதான் வந்து என்னன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது 18.5ல இருந்து 25க்குள்ளார இருக்கும். அப்பதான் நீங்க கரெக்டான உடல் எடையுடன் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கணக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு 60 கிலோகிராம் எடை இருக்காரு, 190 சென்டிமீட்டர் உயரம் இருக்காரு. அப்ப உடல் நிறை குறியீட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப மீட்டர்ல மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 கிலோகிராம் பை 1 புள்ளி இப்ப வந்து 190 சென்டிமீட்டர்ன்றது 1.9 மீட்டர். ஒரு 100 மீட்டர் 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். அப்ப வந்து 1.9 மீட்டர். அப்ப இன்ட்டு 1.9. அப்ப 60 பை 3.61 இஸ் ஈக்குவல் டு 16.62 கிலோகிராம் பை மீட்டர் ஸ்கொயர். இதுதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நோய்கள். இப்ப வந்து ஒரு உயிரினத்தினால இன்னொரு உயிரினம் கிருமியினால தாக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்ன அப்படின்னா நோய் அப்படின்னு சொல்றோம். உடல் அதாவது நம்மளோட ரெகுலரா ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நமக்கு இருக்கும். ரொட்டீன்னு ஒண்ணு இருக்கும். அதை செய்ய விடாம தடுக்கிறது தான் இந்த நோயினுடைய பாதிப்பு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அறிகுறிகள் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்ப ஃபீவர் வருதுன்னா உடம்பு சுடும். இப்போ வயிற்றுல ஏதோ கோளாறு இருக்குன்னா வாந்தி வரும், தலைவலி வரும், கான்ஸ்டிபேஷன் இருந்தா அந்த மாதிரி அறிகுறிகள் மூலமாக இந்த நோய்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது நோய்க்கான காரணிகள் என்னென்ன இருக்கும்? பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா. புரோட்டோசோவான்னா இப்ப அமீபியாசிஸ்னு ஒரு வகையான பேதி இருக்கு, கீட பேதின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அமீபா வந்து குடலுக்குள்ள போச்சு அப்படின்னா, வெளியில இருந்து குடல்ல போச்சுன்னா நமக்கு வந்து லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும். அதுவும் எப்படி போகும்னா ரத்தமும் தூமா போகும். அப்ப அதுதான் புரோட்டோசோவா. புரோட்டோசோவானா ஒரு செல் உயிரினங்கள், பூஞ்சைகள். அப்ப நம்ம கேட்கலாம், பாக்டீரியாவும் வைரஸும் புரோட்டோசோவான்ல தான் வரும் அப்படின்னா, பாக்டீரியா வைரஸ் அல்லாத பிற ஒரு செல் உயிரினங்களினால் ஏற்படக்கூடிய நோய்களும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பூஞ்சைகள். இந்த மாதிரி நிறைய நோய் காரணிகள் இருக்கு. அடுத்தது வளர்சிதை காரணிகள். சரியான மெட்டபாலிசம் நடக்காதனாலதான் சர்க்கரை நோய் நமக்கு வருது. அடுத்து மரபணு காரணிகள். அது வந்து இப்ப ஒரு கலர் பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க, நிறக்குருடு. ஒரு குறிப்பிட்ட கலர் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதான் நிறக்குருடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சார்ட் இருக்கும். கலர் 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 டாட்ஸா இருக்கும். அப்ப அந்த நிறக்குருடு இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டாட் வந்து தெரியாது. ஸோ அப்ப அது வந்து அதான் நிறக்குருடுன்னு சொல்றாங்க. இது வந்து ஹெரிடிட்டரியா மரபணு காரணம். அப்பாவுக்கு இருந்தா பிள்ளைக்கு வரும்.
அம்மாக்கு இருந்தா குழந்தைக்கு வரும் அந்த மாதிரி. அடுத்தது நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்தது வந்து ஊட்டச்சத்து காரணிகள். இப்போ புரோட்டீன், புரதச்சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய மராஸ்மஸ், அது விட்டமின் குறைபாட்டினால நிறைய நோய்கள் ஏற்படும். அடுத்து சுற்றுச்சூழல் காரணிகள், அதாவது இப்ப தண்ணி, நீர் சரியில்லை அப்படின்னா இந்த காலரா இதெல்லாம் ஏற்படும். அடுத்தது நோய்களினுடைய வகைகள். நோய்கள் வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. தொற்றும் நோய், பரம்பரை நோய், உடலியல் நோய்கள், குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு நோய்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. தொற்றும் நோய்னா ஒருத்தர் சேர்ந்து கண்டேஜியஸ், ஒருத்தர் சேர்ந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய நோய். பரம்பரை நோய்னா ஹெரிடிட்ரியா, அம்மாக்கு இருந்து தாத்தாக்கு இருந்து. இப்ப சொல்லுவாங்கல்ல, இப்ப அதனாலதான் வந்து இப்ப ஏதோ ஒரு குறைபாட்டுடன் இருக்கக்கூடியவங்க கல்யாணம் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அது அவங்க அடுத்த தலைமுறை அது வந்து ஷியோரா கடத்தப்படும் சொல்ல முடியாது, ஆனா கடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு கவலையினால அது உண்டு. அடுத்து குறைபாட்டு நோய். இது வந்து இந்த மராசிமஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இப்ப விட்டமின் குறைபாட்டினால நிக்டலோபியா, பெரிபெரி, ஸ்கர்வி இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படும். அப்ப ஊட்டச்சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்தது உடலியல் நோய்கள். அது வந்து என்னன்னா, இப்போ கை வந்து இயங்கணும், கை சரியா இயங்காம இருக்கிறது, கால் சரியா இயங்காம இருக்கிறது. அப்போ உடல் சார்ந்து உறுப்புகள் சரியாக இயங்காம இருக்கிறதன் காரணமாக, இல்ல ஒழுங்கற்ற இயக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் தான் உடலியல் நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்க உங்களுக்கு தெரியுமால, எல்லா நோயையும் விட அதிகமான நோய் வந்து எதுலன்னா இதய நோய்கள்னாலதான் மக்கள் ஆண்டுதோறும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள். ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள்னா அதான் ஏற்கனவே சொன்னமே, அதுதான் ஊட்டச்சத்து ஏதோ ஒரு சத்து குறைபாட்டின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய். அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புரத குறைபாட்டு நோய்கள். இது வந்து 2 இருக்கு. ஒண்ணு மராஸ்மஸ், இன்னொன்னு குவார்ஷியாக்கர். மராஸ்மஸ் வந்து உடல் வந்து தோல் மூடி இருக்கக்கூடிய, இந்த 2வது படத்துல இருக்கால பையன், இதான் மராஸ்மஸ். குவார்ஷியாக்கர்னா குண்டா இருக்கும் வயிறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குவார்ஷியாக்கர் குண்டு வயிறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவு அப்புறமா காட்டு. அடுத்து உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வளரக்கூடிய நாடுகள், இப்ப இந்த எத்தியோப்பியா மாதிரி உணவுக்கே தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நோய்கள் நாடுகள்ல வந்து இந்த குவார்ஷியாக்கர் புரத குறைபாட்டு நோய்கள் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எதனால ஏற்படுதுன்னா, விலை மலிவான கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியா எடுத்துக்கிறதுனாலையும், புரதம் போதுமான அளவு எடுத்துக்காததுனாலையும் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் காணப்படுது. அடுத்தது வைட்டமின் தாது உப்பு குறைபாட்டினால ஏற்படக்கூடியது ஒரு டேப்லர் காலமாவே கொடுத்துருக்காங்க. விட்டமின் ஏ வந்து மாலைக்கண் நோய், அப்படி இல்லைன்னா நிக்கலோபியா அப்படின்னு பேரு. நிக்கலோபியான்னு கேட்டா எழுதாம விட்டுறாதீங்க. விட்டமின் ஏ அப்படின்னா நிக்கலோபியா அல்லது மாலைக்கண் நோய். அடுத்தது விட்டமின் பி, பெரிபெரி. பின்னா பெரி பெரி. அடுத்தது விட்டமின் சி, ஸ்கர்வி. டினா ரிக்கட்ஸ். அடுத்து இ, மலட்டுத்தன்மை. கே, இரத்த கசிவு. அயோடின் வந்து முன்கழுத்து கழலை. இந்த அயோடின் வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் சீராக இயங்குறதுக்கு இந்த அயோடின் சத்து ரொம்ப முக்கியமானது. அப்படி அது கிடைக்கலன்னா அது என்ன நடக்கும்னா, இந்த முன்கழுத்து கழலை இது பெரும்பாலும் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த மலை அடிவாரங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு இது ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க சாப்பிடக்கூடிய அந்த உப்புல வந்து அயோடின் இருக்காது. இப்ப நம்ம சாப்பிடுற உப்பு, கடல் சார்ந்த உப்புல வந்து அயோடின் இருக்கும். அதே சமயம் அந்த மலைவாழ் மக்களுக்கு, மலையடிவார மக்களுக்கு அயோடின் வந்து பற்றாக்குறை ஜாஸ்தியா இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த முன்கழுத்து கழலை வந்து ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து தைராய்டு சுரப்பி சரியாக இயங்காததுனால ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய். அதுக்கு அடுத்தது இரும்பு, இரத்த சோகை. இது எதுல இந்த பொருள்லாம், இப்ப விட்டமின் ஏ அப்படின்னா முட்டை, பால், கேரட், பப்பாளி இதுல எல்லாம் இருக்கு. அடுத்து விட்டமின் பி அப்படின்னா பால், பட்டாணி, தானியங்கள், பச்சை காய்கறிகள்ல இருக்கு. அடுத்து விட்டமின் சி வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல இருக்கு, தக்காளியில இருக்கு. அடுத்து விட்டமின் டி வந்து சூரிய ஒளியில இருக்கு. நம்ம தான் வெயில்ல வெளில போறது இல்லை, அப்புறம் விட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படதான் செய்யும். அடுத்தது பால், முட்டை, மீன். பால் ஏற்கனவே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். பால் அப்படின்றது ஒரு ஹோல்சம் ஃபுட்டு. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஏலையும் இருக்கு, பிலையும் இருக்கு, சில தான் இல்ல, டிலையும் இருக்கு.
அப்ப இந்த 3 கிடைச்சிரும் நமக்கு ஏ, சி, டி. அப்ப பால் அப்படின்றது பெரும்பாலான சத்துக்கள் அடங்கிய ஒரு வகையான ஹோல்சம் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்து விட்டமின் இ. இ வந்து ஆப்பிள், கோதுமை, பச்சை காய்கறி, கிரீன் வெஜிடபிள்ஸ்ல இருக்கு. அடுத்தது வந்து ரத்த விட்டமின் கே, ரத்த கசிவு, ரத்தம் உறையாத தன்மை. ரத்த கசிவுன்றதை தாண்டி இப்போ ஒரு காயம் அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுல வந்து ரத்தம் ஃபைப்ரினோஜன்ஸ் ரத்தம் வந்து உறைஞ்சிடணும். மேல இருக்கக்கூடிய ரத்தம் வந்து உறைஞ்சிடணும். அது வந்து ஃபைப்ரினோஜன்ற ஒரு புரதத்தினால அந்த ரத்தமானது மேல இருக்கக்கூடிய புரதம் வந்து உறைஞ்சிடும். ஆனா அது உறையாம இருந்தது அப்படின்னா உள்ளார இருக்கிற ரத்தம் என்ன ஆயிட்டே இருக்குன்னா வெளில வந்துட்டே இருக்கு. அது வந்து இந்த விட்டமின் கேனால ஏற்படும்னு சொல்றாங்க. அடுத்த அயோடின் வந்து உப்புல தான் இருக்கு. சீ ஃபுட்ல இருக்கும். சில காய்கறிகள்ல இருக்கும். அடுத்தது ரத்த சோகை. அது வந்து இரும்பு சத்து. இது இரும்பு சத்து வந்து ஆப்பிள் இந்த மாதிரியான பொருட்கள்ல இருக்கு. ஆப்பிள், கத்திரிக்காய், கொய்யா, பேரீச்சை, கீரை வகைகள்ல இரும்பு சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உணவு கோபுரம். உணவு கோபுரம்ங்கிறது எந்த சத்தை எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அதான் வந்து உணவு கோபுரம் அப்படின்னு சொல்றாங்க. அடியில வந்து தானியங்கள். அப்ப தானியங்களை ஜாஸ்தியா எடுத்துக்கணும். அதுக்கு மேல காய்கறிகள், பழங்கள். அதுக்கும் மேல இறைச்சி, முட்டை, பால். அது மேல கொழுப்பு, எண்ணெய், உப்பு, சர்க்கரை. அதாவது இருக்கிறதுலே குறைவான அளவு எடுக்க வேண்டிய பொருள் வந்து என்ன அப்படின்னா கொழுப்பு, உப்பு, சர்க்கரை. இதெல்லாம் தான் வந்து குறைவான அளவுல எடுக்க எடுக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிவிகித உணவு அப்படிங்கிறது எல்லா வகையான உணவும் சரியான அளவுல ஒரு ஒரு மனிதனுக்கு தேவையான அளவுல கலந்து இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் என்னன்னா சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எதுல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்துன்னு சொல்றாங்க. இது வந்து எங்க இருக்குன்னா கரும்பு, பழம், முழு தானியம், காய்கறி, அரிசி, கோதுமை இது மாதிரியான பொருட்கள் இருக்கு. புரதம் அப்படின்னா வெடிக்கனி அதாவது லெக்யூம்ஸ், பருப்பு வகைகள்னு சொல்றோம் இல்லையா, உரம்பருப்பு, அவரைக்காய் இது இருக்கும், பீன்ஸ் அது மாதிரியான இதுல வந்து அந்த புரதம் வந்து ஜாஸ்தியா காணப்படுது. சோயா பீன்ஸ் வந்து ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சோயா உருண்டைகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வெரி குட் சோர்ஸ் ஆஃப் இது ப்ரோட்டீன். ஆனா அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்து கொழுப்பு. கொழுப்பு வந்து எதுல இருக்கு, நமக்கு இறைச்சியில இருக்கும். அடுத்து வந்து மஞ்சள் கரு. இது முட்டையுடைய மஞ்சள் கரு, நிறைவுற்ற எண்ணெய் எண்ணெய் நெய் இதுல எல்லாம் வந்து கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொன்னாங்கண்ணி, பசலைக்கீரை இதெல்லாம் வந்து விலை மலிவாக கிடைக்கக்கூடியது. அதே சமயம் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஒரு கீரை வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து தாது, உப்பு, வைட்டமின், நார்ச்சத்து இதெல்லாம் வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னா இது எல்லா சீசன்லயும் கிடைக்குது. பொன்னாங்கண்ணி தான் எல்லா சீசன்லயும் கிடைக்கும். பசலைக்கீரை எல்லா சீசன்லயும் கிடைக்கும். மழை காலத்துலதான் நான் பார்த்திருக்கேன். அடுத்தது வந்து சமையலறை பாதுகாப்பு. சில விஷயங்கள் நம்ம சமையல் எரிவாயு அதாவது கேஸ் வந்து லீக் ஆகுதா, அதுக்கு இப்ப இந்த சேஃப்டி கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கேஸ் அடுப்புல செருகி இருக்கிற இடத்துலயும் சிலிண்டர்ல செருகி இருக்கிற இடத்துலயும் ஒரு நட்டு மாதிரி ஒரு கேஸ் கார்டு அந்த டைட் பண்ணி அந்த இடத்துல இருந்து அது லீக் ஆகாம இருக்கிற மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். இப்ப சமையலறை பாதுகாப்பு, அந்த சமையல் அறைய சுத்தமா வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து மின் சாதனங்களை ஈரத்தால தொடக்கூடாது. அடுத்தது நெருப்பு. இப்ப மண்ணெண்ணெய் அடுப்பு வச்சு எரிக்கிறோம்னா தீ பத்திக்கக்கூடிய பொருட்களை வந்து பக்கத்துல வைக்கக்கூடாது. அடுத்து உடனே தீ பத்திக்குச்சுன்னா அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். இப்ப சிலிண்டரே பிடிச்சி எரிஞ்சாலும் ஒரு கோணிப்பைய சுத்துனீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆயிடும். இல்ல அப்படின்னா ஒரு பக்கெட்டை எடுத்து போட்டு கவுத்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆயிடும். ஆனா வந்து என்ன பண்ணணும்னா வேகமா டக்குன்னு மூடணும். பக்கெட்டுக்குள்ள காத்த நிரப்பி அப்படி பொறுமையா மூடுனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எரியும். டக்குன்னு அதுக்கு போற காற்றை தடை பண்ற மாதிரி கம்பளியாலோ போர்வையாலோ அது ரொம்ப திக்கான ஒரு பொருள்னால அதை மூடணும் அப்படின்னா அந்த தீயானது தடுக்கப்படும். அதுல இருந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அடுத்தது
ஒரு நெருப்பை எரியறத தடுக்கிறதுக்கு என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் எரிபொருளை நீக்கணும். அடுத்து காற்றோட்டத்தை தவிர்க்கணும். அடுத்து வெப்பநிலையை குறைக்கணும். இது மூணும் செஞ்சா தீயை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. தீயோட வகை 3 ஏ, பி, சின்னு 3 குடுத்துருக்காங்க. தீயோட ஏ வந்து மரம், காகிதம் எரியறது. இதுக்கு வந்து நீரை வச்சு அணைக்கலாம். பி வந்து திரவ வாயு எரிபொருள். இதை வந்து கார்பன் டை ஆக்சைடு வச்சு தான் எரிக்க முடியும். அடுத்து மின் சாதனம் மூலம் ஏற்படுற எரியறது வந்து உலர் வேதிப்பொருள், அதாவது சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் பைகார்பனேட் காம்பினேஷன்ல இருக்கக்கூடியது. அடுத்து நெருப்பினால் ஏற்படக்கூடிய காயம், நீரை வச்சு குழாயில வந்து காட்டணும். அதாவது காயம் ஏற்பட்ட பகுதியை நீர் வரக்கூடிய பகுதியில காட்டணும். அடுத்தது கொப்பளம் ஏற்பட்டா அதை ஊசி வச்சோ ஊக்கு வச்சோ என்ன பண்ணக்கூடாதுன்னா குத்தி விடக்கூடாது. இங்க பாருங்க, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்ல 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ, அதான் மரம் எரிக்கிறது, தண்ணி. அடுத்து 2வது வந்து இது வந்து என்னன்னா, இப்படி கண்டெய்னர்ஸ்ல வைக்க மாட்டாங்க. ஒரு வாளியில வாசல்ல மணல், நீர் அதெல்லாம் வந்து தீ அப்படின்னு எழுதி இரும்பு வாளியில வாசல்ல வச்சிருப்பாங்க. இந்த மற்ற 2 எக்ஸ்டிங்விஷர்ஸும் நம்ம ஸ்கூல்ஸ்ல பார்த்துருக்கோம். அடுத்தது நீர். நீரோட முக்கிய மூலங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்து நீர் மேலாண்மை பற்றி புரிஞ்சுக்கிறது. அடுத்து நீர் மாசுபாடு விழிப்புணர்வு இது பத்தி கொடுத்துருக்காங்க. குறள் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நீர் ஆதாரங்கள் அப்படின்னா நன்னீர் ஆதாரம்னா ஆறு, குளம், ஏரி இதெல்லாம். சலைன் வாட்டர்னா கடல் நீர் தான் பெரிய ஆதாரம். இங்க கொடுத்துருக்காங்க. ஆற்று நீர், ஏரி, கடல் நீர், நிலத்தடி நீர், கிணற்று நீர், ஊற்று நீர். ஆற்று நீர் மற்றும் ஏரி இது வந்து என்னன்னா, ஆறுன்றது இயற்கை சோர்ஸ், ஏரின்றது நம்மளா செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நீர் பகுதி. அதான் வந்து ஏரி அப்படின்னு சொல்றோம். கடல் நீர் அப்படிங்கிறது வந்து உலகத்திலே மிக முக்கியமான நீர் ஆதாரங்கள்ல ஒண்ணு வந்து இன்னும் சொல்ல போனா மழையை உருவாக்கக்கூடிய நீர் ஆவியாகக்கூடிய இடமே வந்து என்னன்னா இந்த கடல் தான். அடுத்தது நிலத்தடி நீர். நிலத்தடி நீர்னா பூமிக்கு அடியில பாறைகளுக்கு இடையில் அல்லது மண் அடுக்குகளுக்கு இடையில சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர் தான் நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்றாங்க. நிலத்தடி நீர்ல மாசுக்கள் இருக்கிறது இல்ல, அது மண்ணுல பல்வேறு அடுக்குகள்ல ஊடுருவி போறதுனால அது நேச்சுரலாவே ஃபில்டர் பண்ணி தான் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிலத்தடி நீர்ல வந்து கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்பு வந்து இதுல இருக்கும். கிணற்று நீராகவோ ஊற்று நீராகவோ இது வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப கடல்ல தான் சோடியம் குளோரைடு இருக்கும். நம்ம வீட்டுல பைப்பு போட்டோம்னா உப்பு தண்ணி ஏறுதுன்னா வாய்ஸ் பிரேக் ஆகுது. சார் இப்ப கேக்குதா? கொஞ்சம் லவுட் ஆகிக்கலாம். சரி. கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புக்கு வந்து இருக்கும். நிலத்தடி நீர்னா கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கும். இதே கடல் நீர்னா சோடியம் குளோரைடு இருக்கும். அடுத்தது கிணற்று நீர். கிணற்று நீருங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 500 அடி 400 அடி ஆழத்துல பெரிய பள்ளம் தோண்டி அங்க இருக்கக்கூடிய ஊருணியில இருக்கக்கூடிய தண்ணீரை மேல இருந்து உறிஞ்சி எடுக்கிறது தான் வந்து கிணற்று நீர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஊற்று நீர் அப்படின்னா பாறைகளுக்கு அடியில தேங்கி இருக்கக்கூடிய நீர் வந்து எடுக்கிறது தான் என்ன அப்படின்னா ஊற்று நீர் அப்படின்னு சொல்றாங்க. ஊற்று நீர்லயும் வந்து என்ன இருக்காதுன்னா மாசுக்கள் இருக்காது. பொதுவாகவே நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நீர்ல வந்து என்ன இருக்காதுன்னா மாசு பொருட்கள் இருக்காது. நீர் சுழற்சி ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், நீர் ஆதாரங்கள்ல இருந்து நீர் ஆவியாகும். அடுத்து ஆவி சுருங்கும், அது வந்து நீர் திவலைகளாக மாறும். அதுக்கப்புறம் அது வீழ்படிவாக மழையாக பொழியும். அப்போ 3 ஸ்டேஜ்: எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், பிரிசிபிடேஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆவியாகும், அப்புறம் ஆவி சுருங்கும், அதுக்கு அடுத்தது வீழ்படிவாகும். அடுத்தது இந்த மழையாக பொழியக்கூடிய நீர் மறுபடியும் எங்க இருந்து அது ஆவியானதோ அதே இடத்துக்கு திரும்பி போகும். அடுத்து உறைந்த நிலையில வானத்துல இருந்து விழக்கூடிய நீர் பனி வந்து ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமாலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீர் மேலாண்மை. பூமியில கிடைக்கக்கூடிய நீர்ல வந்து 97.5% நீர் வந்து
பயன்படுத்த முடியாத நிலையில தான் இருக்கு. மிச்சம் இருக்கிற 2.5% தான் நல்ல தண்ணி. அதுல 68.7% நன்னீர் வந்து உறைந்த நிலையில மூடு பனியா காணப்படுது. அதாவது எப்படின்னா இந்த 2.5% மிச்சம் 97.5% வந்து உப்பு தண்ணி கடல் நீர். அதுல 2.5%ல 68% வந்து என்னவா இருக்குன்னா உறைந்த நிலையில காணப்படுது. மிச்சம் இருக்கிற அந்த 30% தான் என்னவா இருக்குன்னா நம்மள்ட்ட நிலத்தடி நீராகவோ ஆறாகவோ ஏரியாகவோ குளமாகவோ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது விவசாயம் தான் இதுக்கு வந்து நம்மளுடைய வாழ்வினுடைய ஆதாரமாக காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நன்னீர் மூலங்கள்ல இருந்து விவசாயத்துக்கு தேவையான இரிகேஷன் வாட்டர் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நன்னீர்ல 70% வந்து விவசாயத்திற்கு தான் பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நன்னீர் மேலாண்மையில மழைநீர் சேகரிப்பு பத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான். இதுல வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு தெரியுமால என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் 22ஆம் நாள் உலக நீர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பண்ணைக்குட்டை. பண்ணைக்குட்டைனா இப்ப இந்த இறால் பண்டு எல்லாம் வச்சு வளர்க்குறாங்க இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கலப்பு மீன் வளர்ப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிறைய மீன்களை ஒண்ணா விட்டு வளர்க்குறது, குளத்துல மீன் வளர்க்குறது, குட்டை மாதிரி சிறிய பகுதிகள்ல மீன்கள் அந்த நீர்வாழ் உயிரினங்களை வளர்க்குறது. அதான் என்னன்னா பண்ணைக்குட்டை அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு பயன்படும்னா நீர் இல்லாத காலங்கள்ல இதுல இருந்து இப்ப இந்த பாசனத்துக்கு தேவையான நீரை வந்து எடுத்துக்கிற மாதிரியான சிறிய அளவிலான குட்டைக்கும் குளத்துக்கும் நமக்கு வித்தியாசம். குளம் ரொம்ப பெருசா இருக்கும், அதை விட பெருசு ஏரி. அப்ப அதே மாதிரி குட்டை அப்படிங்கிறது வந்து சிறிய அளவிலான ஒரு குறிப்பிட்ட குறுகிய நிலப்பரப்பிற்கு தண்ணியை சப்ளை பண்ணக்கூடிய அளவு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னா குட்டை. பெரும்பாலான வீடுகள்ல கிராமங்கள்ல எல்லா வீட்டு கொள்ளையிலுமே இந்த குட்டைன்றது நோய்கள் இருக்கு. அதை நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். இப்ப இந்த கழிவுநீர் மேலாண்மை பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த கழிவுநீர் மேலாண்மைன்னா என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இப்ப சாய கழிவுகள்லாம் வெளியில விடுறாங்க இல்லையா, ஆத்துல கலக்குது இல்லையா, ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா அதுல ப்ராசஸ் பண்ணி அதுல இருக்கிற சாயங்களை எல்லாம் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா அதை ஆத்துல விடணும். அதே மாதிரி இப்ப இந்த பாண்டிச்சேரியில வந்து இந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த பாண்டிச்சேரி அந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய காரைக்கால்ல இருக்கு. அங்க போனோம்னா அங்க இருக்கக்கூடிய எஃப்ளூயன்ட் வாட்டர், அதாவது இந்த தண்ணிய வந்து என்ன பண்றாங்க, நேரடியா என்ன பண்றாங்க இதுல கலந்து விடுறாங்க, ஆத்துலயோ கடல்லயோ கலக்குது. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஆக்சுவலா எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு ஒண்ணு இருக்கும். அதை வந்து சுத்திகரிச்சு அதுக்கப்புறமா தான் அந்த நீர்நிலைகள்ல நம்ம என்ன பண்ணணும்னா சேர்றதுக்கு அனுமதிக்கணும். ஆனா அது அப்படி இங்க நடக்குதான்றது தெரியல. இது எதற்கு பயன்படும் அப்படின்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு சுற்றுச்சூழல் வந்து நீர் மாசுபாட்டை குறைக்கும். அடுத்தது வந்து நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து தடுக்கும். அடுத்து அங்க வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து பாதுகாப்பா இருக்கிறத உறுதி செய்யும். அடுத்தது கடல் நீரை குடிநீராக்குதல். நமக்கு நல்லா தெரியும், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவோம். காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் காய்ச்சி வடிக்கிறாங்க, அப்புறம் தலையில் சவ்வூடு பரவல். காய்ச்சி வடித்தல் அப்படின்னா என்னன்னா ஒரு நீரை வந்து கொதிக்க வச்சு ஆவியாக்கி அது மறுபடியும் குளிர்விக்கும் போது இது எப்படின்னா 25°C கொதிநிலை வேறுபாடுள்ள திரவங்கள் வந்து என்ன பண்ணப்படும்னா இந்த முறையில வந்து பிரித்து எடுக்கப்படும். அப்ப காய்ச்சி வடிக்கும் போது நீரானது ஒரு 100°C கொதிக்கும். ஆனா எல்லா நீருமே 100°C கொதிக்காது. இப்ப நீர் ஆவியாகி மறுபடியும் சுருங்கும் போது தூய நீர் வந்து நமக்கு கிடைக்கும். அதான் காய்ச்சி வடித்தல். அடுத்தது தலைகீழ் சவ்வூடு பரவல்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா ஒரு பகுதி கடத்து சவ்வின் வழியாக நீரை செலுத்தி அதுல உள்ள உப்புக்களை தனியாக பிரித்தெடுக்கும் நிகழ்வுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா தலையில் சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்க உங்களுக்கு தெரியுமால 25% மக்களுக்கு பாதுகாப்பான நீர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீர் மாசுபாடுல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.